தருமபுரி மாவட்டம் 61வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 60 ஆண்டுகளில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். 1965ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் என்ற பெயரை தாங்கி பல்வேறு சமூக பிரச்சனைகளை சுமந்து வந்த தருமபுரி மாவட்டம் இன்று தலைநிமிரும் தருமபுரியாக வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டுள்ளது. விவசாயம், அதை சார்ந்த தொழில்களையே பிரதானமாக கொண்ட தருமபுரி மாவட்டம் தொழில் வளர்ச்சியில் தற்போது அடியெடுத்து வைத்துள்ளது. கல்வி, மருத்துவம், சுகாதாரம் மற்றும் சமூக நலன் உள்ளிட்ட துறைகளில் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைந்த மாவட்டமாகவே திகழ்ந்து வருகிறது. 2 தேசிய நெடுஞ்சாலைகள், 2 அகல ரயில் பாதைகள், மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட சிறப்பான திட்டங்கள் மாவட்டத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பிற நகரங்களுக்கு வேலைக்காக குடிபெயர்தல், இளம் வயது திருமணம், ஆண் பெண் பாலின பாகுபாடு உள்ளிட்ட சமூக பிரச்சனைகள் தருமபுரி மாவட்ட வளர்ச்சியில் கரும்புள்ளிகளாக இருந்து வந்தன. இவற்றை களைய மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்று தருமபுரி மாவட்டத்தின் வைர விழாவை கொண்டாடும் விதத்தில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைநிமிரும் தருமபுரி அகவை 60 என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பங்கேற்றார். தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர். குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் குறிப்பிட்ட இடத்தை பெற்று வருவதாக கல்வியாளர் திரு இளங்கோ தெரிவிக்கிறார். அற்புதமானது ஒரு நாள் இன்று அக்டோபர் 2 காந்தியினுடைய பிறந்த நாள். அது மட்டுமல்ல, நமது தருமபுரி மாவட்டம் உதயமானது ஒரு சிறப்பான நாள். 1965ஆம் ஆண்டிலே அக்டோபர் 2 ஐயா பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே நம்முடைய மாவட்டம் பிரிந்தது. இந்த நாளிலே தருமபுரி மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் தாங்கி அத்தனையும் தாண்டி இன்று வெற்றிகரமாக போட்டித் தேர்வுகளிலே மாணவர்கள் எல்லாம் முதலிடம் பிடிக்கின்ற வகையிலும் படிப்பறிவிலே மிகவும் முன்னேற்றத்தோடு வெறும் பாய்ச்சலாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற வகையிலே தருமபுரி மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டம் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் வியக்கத்தக்க அளவில் வளரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.